ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சர்வத் கிட் சேனல். நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு வெஜிடேரியன் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமா சப்பாத்தி, இடியாப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்கூடமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு சிம்பிளாக பண்ணக்கூடிய இந்த ஒயிட் குருமா டேஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விட சூப்பராக இருக்குங்க. இப்போ வாங்க ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடபிள் ஒயிட் குருமா பண்ணுறதுக்கு நான் கேரட்டு, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பீன்ஸு எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 4 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4 கிராம்பு, இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் 2 மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த ஒயிட் குருமாவுக்கு மிளகாத்தூள்லாம் கிடையாது, காரத்துக்கு பச்சை மிளகாய் தான். நான் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்ருங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 தக்காளி பழத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது கூடயே தக்காளி வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூடவே ஒரு கை அளவுக்கு புதினா போட்டுக்கோங்க. இந்த வெஜிடபிள் குருமாவுக்கு இந்த புதினாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், இது கூடவே ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ காய்கறி மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்கறி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. இப்போ இங்கே காய்கறி வேகிறதுக்குள்ள நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மிக்சி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் அரை மூடி அளவுக்கு தேங்காய், இது கூடவே ஒரு 5 முந்திரி, இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஊற வச்ச கசகசா, ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. காய்கறிக்கெலாம் வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ காய்கறிலாம் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷத்துக்கு குருமாவை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ வெஜிடபிள் குருமா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கசூரி மேத்தியை நல்லா கையில் கசக்கி போட்டுக்கோங்க. இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போது கொத்தமல்லி இலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் குருமாவுக்கு லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான ஒயிட் குருமா நமக்கு செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான வெஜிடபிள் ஒயிட் குருமா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க. இந்த ஒயிட் குருமா கூட சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்கூடையுமே சேர்த்து வச்சு சாப்பிடலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் கஸ்தூரி மேத்தி, கசகசாலாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆக்சுவலாக அப்படியே இருக்குங்க. நீங்களுமே ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.